ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளோட ரோஸ் செடி தான் பார்க்க போகிறோம். இது பேர் பார்த்திங்கன்னா மாலை ரோஸு. இதில் வந்து எவ்வளோ துளிர் விட்டு மொட்டு எப்படி கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே தளிர் விடும் வச்சு மொட்டாக மாறும். ஃபுல்லாகவே தெரியும் நினைக்கிறேன். குட்டி குட்டி மொட்டை இப்போ தான் தளிர்த்து வச்சுருக்கு. இது பேர் மாலை ரோஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர், ஒரு பிங்க், லைட் பிங்க்கும் எல்லோவும் சேர்ந்த மாதிரியான கலரு. இதுவும் தளிர்த்துருக்கு நல்லா. இதுக்கு என்ன உரம் கொடுக்குறோன்னு காமிக்கிறேன். இது நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ரெட் கலர். இந்த ரெட் கலர் வந்து அடுத்த தடவை பூக்குது, மொட்டு வச்சுருக்கு. இது வந்து ரெட் கலர், ஓரளவு கொஞ்சம் பெரிய செடி தான். இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சொல்லவே வேண்டாம், கொத்து கொத்தாக மொட்டு வைக்கும். இது வந்து வெள்ளை கலர், பூத்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு பூத்தது. இதில் வந்து கலர் வந்து ப்ளூ கலர் இருக்குது, சரி ப்ளூ இல்லை பிங்க் கலர் இருக்குது, அப்புறம் ஒயிட் கலரு, அப்புறம் அவ்வளோ இந்த 2 கலர் இருக்குது. இது வேணுங்க வாங்குங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃபேவரட்டாக ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு எப்படி இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் கலரு, பார்க்குறதுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதுலேயே ஓரளவு மொட்டு நிறைய இருக்குது. எங்கள் அம்மா பூத்தது அப்படியே விட்டாச்சு, நல்லா மொட்டு இருக்குது, நிறைய தழுவடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெல்வெட் ரோஸு. இது வந்து அங்கேயோட நேரில் வந்து சூப்பராக இருக்கும் கலரு, பூத்துருக்குது, அதை காட்டுது. இதுதான் வெல்வெட் ரோஸு. இதுலேயும் மொட்டு இருக்குது. இது செவன் ரோஸ் ஆல்ரெடி பூத்ததெல்லாம் பறிச்சாச்சு, இப்போ ஒரு மொட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தெரியும் பன்னீர் ரோஸு, எவ்வளோ ஹைட்டாக 2 சைடு போகுது. இது வந்து பன்னீர் ரோஸு. அப்புறம் நான் வந்து காட்டுறது, இது வந்து ஒரு வகையான பர்பிள் கலர் ரோஸு, நல்லா மொட்டு வச்சுருக்கு, நிறைய இருக்குது. ஒரு கொப்பில் 3 இருக்குது, அது தெரியுதா உங்களுக்குன்னு தெரில, அதனால மேலே தூக்கி காமிச்சிருக்கேன், அதுவும் தெரிலன்னு நினைக்கிறேன். இது வந்து பர்பிள் கலர். நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலரு, இது தெரியும்னு நினைக்கிறேன், கலர் சூப்பராக இருக்குது. இந்த ரெட்டு இருக்குது. இது ஒரு சின்ன தொட்டி, அப்படியே நர்சரியிலேருந்து வாங்கினேன், அதிலே வச்சுருக்காங்க. நல்லாவே தழுவிச்சு மொட்டு இருக்குது, எல்லாத்துலேயும் மொட்டு இருக்குது. என்ன உரம் கொடுக்குறோன்னு கடைசி சொல்கிறேன். இது வந்து ஒயிட்டு, பார்த்தா தெரியும். இது வந்து கொஞ்சம் பெருசாக பூக்கக்கூடியது, இப்போ சின்னதாக பூத்துருக்கு. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதே மாதிரி, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி இதே ஹைட்டில் இதே தண்டியில் இதே மாதிரி பூத்துருந்துச்சு இந்த ஒயிட் கலர். இப்போ சின்னதாகிடுச்சு, அதிலே ஒரு மொட்டு இருக்குது, அதுவும் சின்னதாக தான் பூக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு பெரிய பன்னீர் ரோஸு, தளிர் விட்டுருக்கு. இந்த இடத்துல இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டு பன்னீர் ரோஸு. அப்புறம் ஒரு எல்லோ கலர் ரோஸு, நம்ம ஃபேமிலியில் புதுசாக சேர்ந்துருக்காங்க இவங்க, எல்லோ கலர் ரோஸு. வேறு நான் வந்து உங்களுக்கு ஒரு ரேர் வெரைட்டி கலர் காமிக்க போகிறேன். இப்போ தான் வாங்கியிருக்கேன், நட கூட இல்லை நேரத்தில், அப்படியே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இது வந்து ஒரு பிங்க் கலர், லைட் பிங்க்கு, நல்லா பெருசாக பூக்கக்கூடியது. இதில் வந்து 2 மொட்டை வச்சு அப்படியே நர்சரியிலேருந்து வாங்கிட்டேன்னு அந்த கவரோடு இருக்குது, பார்த்தாலும் தெரியும். அது பிங்க்கு, அப்புறம் அந்த ரெட்டு எல்லாம் கவரோட நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். அப்புறம் இந்த எல்லோ, அப்புறம் இந்த ஒயிட்டு, அப்புறம் இந்த நாட் ரோஸு. இது அழகாக இருக்கும், பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படா இதை பறிச்சிடலான்னு இருக்குல்ல இந்த நாட் ரோஸு. இவ்வளோ இன்னும் நம்ம புதுசாக வாங்கி வச்சுருக்கோம், ஆனால் இது எங்களுக்கா இல்லை யாருக்குன்னு தெரியல. ஸோ பாருங்கள், இந்த ரெட்டு தான் எனக்கு கண் அப்படியே உறுத்திட்டு இருக்குது. ஃபுல்லான செடி காமிச்சிடுறேன். ஃபுல் செடியும்னா எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கும், நியூ கலர் வாங்கியிருக்கனால தான் இன்னொரு வீடியோ போட்டோம், மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், எதுக்குதான் இவன் ரோஸ் செடியே தூக்கி போட்டுட்ருக்கா அப்படின்ட்டு. நாங்கள் வந்து இந்த ரோஸ்களுக்கெலாம் என்ன உரம் கொடுக்கணும்னா டிஏபி, இந்த உரத்தை காட்டுறோம் நாங்கள்.
2 வகையான உரம் கொடுப்போம். 15 நாளுக்கு ஒருக்கா வந்து டிஏபிங்கிற ஒரு அந்த உரம் கொடுப்போம். டிஏபிங்கிற உரம் வந்து 15 நாளுக்கு ஒருக்கா கொடுப்போம். நர்சரியிலலாம் இந்த உரம் தான் கொடுப்பாங்க. இது பேர் தான் டிஏபி உரம். இருக்குல்ல இந்த உரம் தான் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் வந்து உங்கள் செடிக்கு இவ்வளோக்கு போட்டால் போதும். ஒரு 23 அந்த கணக்கு இந்த அளவுக்கு போட்டால் போதும். இந்த அளவுக்கு இவ்வளோ போட்டால் போதும். ஒரு செடிக்கு நீங்கள் இவ்வளோ கணக்கு வைக்க முடிச்சு கரெக்டாக இருக்கும். போட்டால் போதும். அப்புறம் நம்ம கையில் தொட முடிச்சு எவ்வளோ ஒட்டுதுன்னு தெரியும். இதுதான் அந்த உரம். நீங்கள் வந்து நிறைய இவ்வளோ காடு போட்டால் நிறைய பூக்குன்ட்டு போட்டுறதையே போட்ட உடனே தண்ணி ஊற்றணும். இதுதான் அந்த கான்செப்டே. அதனால் நீங்களும் பண்ணுங்கள். இதுதான் அந்த டிஏபி உரம். இதுதான் அந்த டிஏபி உரம். இதுதான் நீங்கள் ரோஸ் செடிக்கு போடக்கூடியது. 15 நாளுக்கு கொடுக்கக்கூடியது இந்த மண்புழு உரம். இது மண்புழு உரம்னு தான் சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு தொட்டு பார்க்காம சொல்லலாம் மண் மாதிரியே இருந்துச்சு. மண் பிளாக் கலரில் இருந்தது. இதுதான் எனக்கு தெரியும். இது வந்து ஒரு பாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா தான். நர்சரியில் நீங்கள் ரோஸ் செடி வாங்க போகும்போது கேட்டால் நர்சரியிலேயே கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மாலாம் நர்சரியில் வாங்கி தான் இந்த ஒரு டப்பா ஃபுல்லாக கொஞ்சம் இந்த இவ்வளோத்துக்கு தட்டி நாங்கள் வச்சுருக்கோம். ரோஸுக்குன்னே தட்டி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நாங்கள் எங்கள் செடிகளுக்கு 15 நாளுக்கு ஒரு முறை டிஏபி அந்த வட்டமாக இருக்கும்ல அந்த உரம் கொடுப்போம். அடுத்த 15 நாளுக்கு இந்த உரம் கொடுப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட ரோஸ் செடியோட இது எனர்ஜி. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.